அதை கொண்டு வாங்க, அதையும் காட்டுங்க. பேகு பக்கறையை தூக்கிட்டு ஒரு ஆளை பாருங்க நிக்கிறத. பேகு பக்கறை தூக்கிக்கிட்டு எங்கேயுமே ஓடாதே. ஜாதிக்காய் மரம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாதிக்காய் மரத்தில் இருக்க காய் நிறைய இடத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்குமே அது நல்லதான். ஜாதிக்காய் இங்கே பாருங்கள், ஜாதிக்காய் பறித்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. உங்களுக்கு ஜாதிக்காயை வந்து நான் காமிச்சு தரேன். ஜாதிக்காய் கொக்கோ காய் எப்படி தானது? கொக்கோ பழமும் ஜாதிக்காயும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் கொக்கோ பழம் ஜாதிக்காய் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. இது பழத்துக்கு சாப்பிடலாமா? கொக்கோ பழம் சாப்பிடலாமா? கொக்கோ பழம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜாதிக்காய் காமிங்க. ஜாதிக்காய் என்னத்துக்கெல்லாம் யூஸ் ஆகும் சொல்லுங்க. சரி சரி, உங்களுக்கும் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜாதிக்காய் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம. என்ன இருக்கு பாருங்க, காமிச்சு கொடுங்க. இதுதான் சாக்லேட் பவுடர் செய்யறதுக்கா. இதுக்கு பேர் என்னது? கொக்கோ. இது சாக்லேட் செய்வாங்க. இதான் ஜாதி மரம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாதி மரமா என்ன நிக்கு பாத்தீங்களா? இல்ல ஜாதி காய்ச்சி நிக்குது. அப்படியே காய்ச்சி நிக்கு. காய் காய்ச்சி நிக்கு. விளையும் போது வெடிக்கும். நம்ம பறச்சதும் விளைஞ்சதுதான். நல்ல விளைஞ்சது வந்து வெடிக்கும். அது பருவம். அதுக்கு பருவம் ஆன உடனே வெடிக்கும். வெடிச்சு அந்த ஜாதி பத்திரியை தனியா எடுப்பாங்க. எடுத்து அதை தனியா எடுத்து உணர்த்துவாங்க. அதுக்கப்புறம் அந்த கொட்டையை தனியா எடுத்து உணர்த்துவாங்க. தோட தனியா எடுத்து உணர்த்தி ஊறுகாய் போடுவாங்க. ஊறுகாய் ஜாதிக்காய. சரி சரி, ஜாதிக்காய் ஊறுகாய். கிராம்பு மரம் பார்க்கலாம் வாங்க. இதுவும் ஜாதி மரம். கிராம்பு மரத்தை பார்க்கலாம். இதுதான் கிராம்பு மரம். கிராம்பு இதுல தான் காய் காய்க்கும். இது கிராம்பு. ஒன்றும் யாரும் வர மாட்டாங்க. இங்கே எடுங்க ஒன்று. அதுக்கப்புறம் இது கொக்கோ, சாக்லேட் கொக்கோ. நிற்க பாருங்க, மேலே நிற்க பாருங்க கொக்கோ. அதுக்கப்புறம் ஜாதி மரம். இங்கே வந்து ஜாதிக்காய். பிரியாணிக்கு போடுற ஜாதி பத்திரி இதுலேருந்து தான் தயார் பண்ணியது. இதில் தான் இருக்கும் உள்ளாடி. பத்தியலா